அண்ணன் சொன்னாரு, இந்த ஆட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறோம், ஆனால் நாங்கள் கொடுக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் நடைபெறும் என்று சொன்னார். அப்படி ஒரு கட்சியாக எங்கள் தலைவர் தளபதி இருக்க மாட்டார். நீங்கள் போராட வேண்டிய அவசியமே இருக்காதுன்னா நான் தெளிவாக சொல்றேன். போராடிதான் நீங்கள் ஒன்று பெற்றிட வேண்டும் என்பது கடந்த காலம். இந்த காலத்துல இல்ல, இந்த ஆட்சியில தமிழக வெற்றி கழகத்துடைய முதல்வர் அவர்கள் ஏழைகளுக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் எங்கள் தமிழக முதலமைச்சர் இருப்பார் என்பதை அண்ணனுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே கம்யூனிஸ்ட் கட்சினால அடிக்கடிக்கு போராட்டம் நடத்திக்கினே இருந்தாங்கன்னு தான் சொல்லுவாங்க. இனி வரும் காலகட்டத்தில் இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டமே நடத்த மாட்டாங்க என்ற ஒரு நிலைமை தான் கண்டிப்பாக நாங்கள் எடுத்து வருவோம். எங்க ஆட்சி தானே ஒரு 20-25 வருஷத்துக்கு, அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாதுண்ணே. எங்க ஆட்சி தானே இருக்கும். ஏன்னா இந்த நீங்க 3 மாசத்துல பாத்தீங்கன்னா உண்மையா சொல்றேன், எங்களை ஒரு முதலமைச்சர் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்லாம் நாங்க எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்போம். அன்னைக்கு எங்களுக்கு எப்படி 28-30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தலைவர் தளபதியை பார்த்தனோ அதே மாதிரி இன்னைக்கு அதே பணிவு அதே அடக்கத்தோட இருக்கிற ஒரு முதலமைச்சர் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர். ஆகவே உங்களுடைய குறைகள் நிறையவே இருக்குது, அதை நான் இல்லைன்னு சொல்லல. 125 நாள் வேலை வாய்ப்புகள், அதுலயும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சிரமமா இருக்குது. இதெல்லாம் மிக விரைவில் உங்களுடைய கோரிக்கை முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பதிலை கண்டிப்பாக தலைவர் தளபதி அவர்கள் அறிவிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். சகோதரி சொன்னாங்க அமைச்சர் அவர்கள் அறிவிப்பாருன்னு எனக்கு பக்குன்னு ஆச்சு. என்னடா இது நம்மள வம்பல மாட்டி விடுறாங்க சகோதரி அப்படின்னா. சகோதரி ஏன் சகோதரி இப்படி சொன்னீங்கன்னு, ஏன் என்று சொன்னால் நான் இங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் இங்கே இருக்கிறேன். விக்னேஷ் இருக்கிறாரு, கதிரவன் இருக்கிறாரு. எல்லாரும் யாருக்கோசம் ஓட்டு போட்டாங்கன்னா எங்களுடைய தலைவர் தளபதி என்ற ஒரே ஒரு முகத்துக்கோசம் தான் 234 தொகுதியிலும் ஓட்டு போட்டாங்க. அதனால உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக மிக விரைவில் நல்லது நடக்கும் என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு விழுப்புரத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ எல்லாம் தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே இருந்தாங்க. அவங்ககிட்ட நான் கேட்கும்போது 6000 ரூபா தான் கொடுக்குறாங்க. காலையில் 6-7 மணிக்கு 6 மணிக்கு வரோம், சாயங்காலம் 4-5 மணிக்கு தான் நாங்கள் போகிறோம்னு சொன்னாங்க. அதை பார்க்க அவங்க சொல்லும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 70-75 வயசு பாட்டிலாம் கூட எப்பா எங்களை விட்டுறாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கின்னு கேட்டாங்க. அந்த பாட்டி கிட்டலாம் சொல்ற, உங்களை ஒரு காலமும் உங்கள் பிள்ளை, உங்கள் முதல்வர், உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி உங்களை கைவிட மாட்டார் என்பதை தெளிவா தெரிவிச்சுக்கிறோம். லஞ்சம் வாங்காம ஊழல் பண்ணாம இருந்தாலே போதும், நீங்க எல்லாருமே செழிப்பா இருப்பீங்க. அந்த லஞ்சமோ ஊழலோ நாங்கள் ஒரு காலமும் நாங்கள் பண்ண போவது இல்லை. ஆகவே நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீர்களோ அதை செய்யக்கூடிய தலைவர் தளபதி கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார் என்பதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கொரோனா காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 2017 ஒரு ஆர்டர் போட்டாங்க அப்படின்னுலாம் அண்ணன் சொன்னாரு. அதெல்லாம் அந்த காலத்தில் ஆர்டர் போடுறதோடு சரி, அந்த காலத்து அந்த போன கால ஆட்சி எல்லாம். இப்பெல்லாம் ஒரு ஆர்டர் போடுறாரு அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு கலந்து பேசி அதுக்குண்டான ஃபண்ட் இருக்குதா,
சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கூப்பிட்டு, அந்த கன்சர்ன் செக்ரட்டரி கூப்பிட்டு தினந்தோறும் உட்காந்து ஆய்வு செய்து எப்படி பண்ணலாம், ஏது செய்யலாம். நான் வாக்குறுதி மக்களுக்கு கொடுத்தேன், அதை நம்பி எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள், அதை நான் செய்ய வேண்டும், எனக்கு வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்மளுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதனால ஏன்னா இங்க வந்துட்டு நான் பாட்டு உங்ககிட்ட அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படின்னு எல்லாத்தையும் கை தட்டிட்டு கைத்தட்டல வாங்கிட்டு போற அரசாங்கம் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசாங்கம் இல்லை. எதை சொல்கிறாரோ அதை செய்யக்கூடியவர் தான் தலைவர் தளபதி என்பதை தெளிவாக தெரிவிச்சுக்கிறார். அதனால டிரைவர் இதை சொன்னாங்க. எல்லா தொழிலாளர்களும் சுமார் ஒரு 2.5 லட்சம் பேர் நீங்க வந்து இருந்து கொண்டிருக்கிறீர்கள். லெனின்லாம் என்னை வந்து ஒரு 20 நாளா மறந்துடாதீங்க, 21ஆம் தேதி மறந்துடாதீங்க. அண்ணன் வந்து வீரபாண்டிய அண்ணன் வேற உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு, மறந்துடாதீங்க, அதுல கலந்துக்குங்க, விட்டுடாதீங்கன்னாரு. இன்னைக்கு காலையிலையும் போன் அடிச்சுனே ஒரு 5-6 தடவை இருந்தார். ஏன் என்று சொன்னால் அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி. மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு துணையாக நிற்கும் கட்சி எது என்று சொன்னால் அது கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனால் ஏழைகளுக்கு துணையும் நிற்கும், செய்து தர்ற ஒரு கட்சியாக நம்மளுடைய தலைவர் தளபதி இருப்பார் என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் முதலமைச்சர் உங்களுக்காக, மக்களுக்காக, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் உச்சத்தில் இருக்கும் போதே எனக்கு இந்த உச்சத்தை கொடுத்தது தமிழக மக்கள். அந்த மக்களுக்கு நான் உச்சத்தில் இருக்கும் போதே சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் அதை விட்டுவிட்டு உங்களுக்கு இங்கு சேவை செய்ய வந்திருக்கிறார். ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டுலாம் அவர் வரல. உச்சத்தில் இருக்கும்போது இன்னும் அவர் இருக்கிற வரைக்கும் இன்னும் 50 வருடத்துக்கும் அவரு தான் அந்த உச்ச நடிகராக இருந்திருப்பார். ஆனால் அந்த உச்சத்தை கொடுத்த இந்த மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு நான் அதை அந்த நேரத்தில் அப்போதே நான் விட்டு தான் நான் சேவை செய்வேன் என்று சொல்லி வரக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி என்பதையும் இந்த நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு திட்டவட்டமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே அண்ணன் வீரபாண்டியன் அண்ணன் அவர்கள் சொன்னது போதும், உங்களுடைய தொழிற்சங்க தலைவர் அண்ணன் சொன்னது போல நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் போராடுகிற மாதிரி நாங்கள் நடந்து கொள்ள மாட்டோம். உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு ஒவ்வொன்றாக உங்களுக்கு செய்து தரப்படும் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசுறேன்